படுத்துறோம் இல்லை. கொத்தங்குளம் எந்த ஊர் பக்கம் இருக்குது? அப்படியா? கள்ளமுடி. ஊரணின்னு ஒரு ஊர் பேர் வருது, அது என்னது? உப்பூரணியா? ஊரணின்னு ஒரு ஊர் வருத, உங்க ஊர் போறவில்ல? தருவைக்குளம், அங்கே சொல்லமாடசாமி கோயில் இருக்கும். குளத்துக்கரையில் நிறைய பனைமரமாக இருக்கும். அதை தாண்டி போனால் பிராஞ்சேரி வரும். அதுக்கு உள்ளே பார்த்தா கோபாலசமுத்திரம் சந்து வரும். அதுக்கு உள்ள ஒரு கிராமம் ஊரணின்னு வருது. அது என்ன ஊர்? கால் வந்துட்டு வாங்க, உங்கள்கிட்ட கேட்டு நான் விளக்கம் பெற வேண்டாம்ப்பா. அப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கில் நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. அது ஒரு காலத்தில் வருத்தத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு சாமி வர்றத மாதிரி வந்து நல்லது கெட்டது சொல்லும். ஆனால் இப்போ சொன்னது நடக்க மாட்டுக்கு. அந்த கோளாறுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அது இருக்கா, அல்லது வேறு வீட்டுக்கு திரும்பிடுதா? பங்காளி 7 கூட்டத்தில் இருக்க, அதனால் அது பிரிஞ்சு இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டுவாங்க. இப்போதைக்கு 2 வருத்தமாக பணம் சம்பந்தமான கஷ்டமும், ஒரு வீடு சம்பந்தமான எண்ணம் நிறைந்து அது தோன்றி முடியவில்லை என்ற ஒரு குழப்பமும் இருக்கும். இருக்கா? அதை வெற்றியாக்கித்தாரேன். வேறு என்ன வேண்டும்? வா. ஒரு பிள்ளைய வந்து அரசாங்க வேலைக்கு போகும், இன்னொரு பிள்ளை சொந்தமாக தொழில் பார்க்கும், ப்ரைவேட்டில் கம்பெனிக்கு போகும். சந்தோஷமா இல்லைடா தம்பி? ஆமாம், உன் பின்னால் இருக்கக்கூடிய மாரியம்மா வந்தாலும் என்ன செய்யண்டா? ஆய், புண்ணியத்தை பெறுவாய் அம்மா, என்னாலும் உயர்ந்திருப்பாய், வாழ்க. கருப்பசாமி, என் கணவருக்கும் எனக்கும் கொஞ்சம் அடிக்கடி மனப்போராட்டம் நடக்கு. அது ஏமுன்னு எனக்கு தெரியணும். அது யாருப்பா அப்படி கேட்குறது? வாங்க. நீ இல்லைக்கா, நீ அவர்கிட்ட என்னைக்கு பேசுனக்கா? புழுவனியக்கா, அவர்கிட்ட என்னைக்கு பேசுன? பேசாமல் எப்படி போராட்டம் நடந்துச்சு? யாருக்கு? கணவருக்கும் எனக்கும் கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குது. உழைப்பு சரியான நிலைகள் இருந்தாலும் கடன்களும் வேதனை இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. யாருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில்? கம் கம் கம். என்னடா ஆப்ரேஷன் தம்பி? என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? எந்த ஊர் உனக்கு? திருநெல்வேலி மாவட்டது. சரி, கால். நீ கால் வந்துட்டு வா. எந்த ஊருமா? எந்த ஊருமா? தெரியும், பேட்டை தெரியும் எனக்கு, பக்கத்தில் வா. சுத்தமல்லி பேட்டையா? திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் வராரு. அப்படியா? அவருடைய வரத்தின்படியும் கருப்பசாமி அருளின்படியும் எந்த ஒரு நோய் பிணி இல்லாமல் தாயும் செய்யும் நலத்துடன் தோன்றுவார்கள். அந்த குழந்தை பிறந்து 1.25 ஆண்டுக்குள்ள 2 வீடுகள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், செல்வங்கள் சேரும். கால் வந்துட்டு வா. முருகா, சர்க்குருளாதா, எங்கும் நிறைந்தவா. அவளுடைய புத்தி கொஞ்சம் சரியில்லை. அவளை படிக்க வச்சு வெற்றியாக்கி தாரேன். அவள் இஷ்டத்துக்கு திருமண வாழ்க்கை நடக்கும். நீ குறுக்கிடக்கூடாது. சென்று வா, வென்று வா. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஆமாம், இப்போ எந்த ஊருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம்? இந்த காலை பிடிச்சிக்கா, ஒரு விரலை மட்டும் பிடி. இந்த நரம்பு சுருட்டு என்பது ஒரு வெரிகோஸ் வகையை சார்ந்தது. அதில் வேறு எந்த உள்ளீடான நோய்களும் இல்லை. பயாப்சிக்கு இருக்குமோன்னு ஒரு சில பயம் உன் உள்ளத்தில் தோன்றுச்சு.
அப்படி கிடையாது. நம்பிக்கையோடு இருப்பாயாக. கால் வந்துட்டு வா. இந்த காலில் ஸ்கேன் வச்சுருக்கேன், புரியுதா? வேற என்ன வேண்டும்? ஆம்பளை பையன் பிறப்பா, என் பேர் வைப்பியா? இன்னொரு கோயிலுக்கு போவீங்க, அந்த சாமி நடிச்சாமத்தில் ஆடிக்கிட்டு ஏய் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான்டா என் பேர் வைப்பேடா, அங்கேயும் அப்படிம்பிய நீ சொன்ன சொல்லு மாற மாட்டிய. நான் ஒருத்தனுக்கு குழந்தை வரம் கொடுத்தேன், 14 வருஷம் குழந்தை இல்லாதவன். எனக்கு குழந்தை வேணும் சாமி, எல்லா இடத்துக்கும் போயிட்டு தோற்று போயிட்டோம்னா ஆம்பளை பையன் பிறப்பான்டா என் பேர் வைக்கணும் சொல்லிட்டு மரம் கூட வச்சிட மாட்டிய? மாட்டேன். மரம் கூட வச்சனா உன் வீட்டில் கோணல் நடக்கும்னு சொன்னேன். சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். இடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? 7வது மாதம் இருக்கையில் அந்த பொம்பளைக்கு வயிற்று வலி வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சொல்லமான சாமி கோயில் கூட நடந்துச்சு. என் பொம்பளாட்டிக்கு வழி தீரணும் கருப்பசாமி, நல்லாகணும் சாமின்னு சொல்லி சொல்லமான சாமியை கும்பிட்டான். அந்த சாமி சொல்லிச்சு, உன் பொண்ணாடியை காப்பாற்றி தரேன், பிள்ளைங்க என்ன பேருக்கு வைக்க, என் பேர் வைப்பியான்னாரு. வைக்க வர யார்கிட்ட வாங்கினா கரெக்டாக பேர் யாருக்கு வைக்க முடியும்? குழந்தை பிறந்தாச்சு, மாடசாமின்னு பேர் வச்சுட்டான். காலு கோணிக்கிட்டு பிறந்துருச்சு. என்கிட்ட ஓடி வந்து கேட்டான், தீட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, தூரம் நின்னாவது சாமிகிட்ட கேட்டுக்கிடுவோம், என் பையனுக்கு காலு கோணி இருக்குது சாமி. என்கிட்ட என்னடா சொன்னேன்? என் பேர் வைப்போம்னு சொன்னையே, நீ மனம் கோணாமல் செய்வியான்னு கேட்டேன். செய்வோம்னு ஆவேசத்தில் சொல்லிட்டேன். நீ மனம் கோணிட்டனா வீட்டில் கோணல் ஏற்படும்னு, அந்த கோணல் தாண்டா இது அப்படின்னு. இப்போ ஓங்கிட்ட கேட்க, வேற எங்கே போனாலும் வாக்கு மாறாமல் என் பேர் வச்சிருவியா? பிறக்கிறதுக்கு முன்னாலே இன்னொரு சாமிகிட்ட நீ வாக்கு கொடுத்துருக்க மனசால. கால் வந்துட்டுவான் புழுனிப்பேன. என்னம்மா? வெற்றிவேல் முருகனுக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான், உன் இஷ்டப்படி பேர் வச்சு ஆனந்தமாக வாழுங்கள் மக்களே. புண்ணியமாக இருங்கள், செல்வத்தை சேருங்கள், உச்சிஷ்டமாக இருங்கள். நம்ம எதுக்கு ஒருத்தனை கடிதம் கொடுக்கணும்? நமக்கு என்ன? ஆடி மாதத்துக்கு வந்து சேரடா. கடன்கள் சம்பந்தமாக, பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வீட்டு டாக்குமெண்ட் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருமா? இங்கே வந்து பொய் சொல்லிடக்கூடாது. டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? வீட்டு பத்திரம் எங்கே இருக்கு? எப்படி கால் வந்துட்டோம்? இப்போ கால் வந்துட்டோம். உண்மையை சொல்லணும், பொய் பேசிடக்கூடாது, தப்பு ஏற்றுக்கிட முடியாது. டக் 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 டிங் டிங். கருமசாமிக்கு வீட்டுக்குள்ள மாரியம்மா வராள, விரதம் வச்சு கும்பிடுவியா? பக்கத்தில் வா. தசரா காலங்களில் சாம்பிராணி கம 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 கமன்னு மணக்கும். காளியாத்தா வேதம் போட்டவங்களை கையெடுத்து கும்பிடுவேன். அப்படி ஆனந்தமாக வந்து நிற்கா. அந்த மனையை நான் விற்று உனக்கு பல லட்சங்களை தாரேன். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இல்லை, வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வா. போ. முடியுமா? இந்தா ஒருத்தன் வருவான், அட்வான்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுவான், இன்னொருத்தன் வருவான், முடிச்சுட்டு வருவான். அப்படி வெற்றி உண்டு. இந்த என் பொம்பளை பிள்ளை என் சொல்ல மீறி நடக்கு. குதவளை பிடிச்சி நெரிக்க முடியாது. குணத்தை மாத்து கருப்பசாமி. கால் வந்துட்டு வா. இன்னும் உங்கள் அம்மா கியூவில் நிற்கி. ஆச்சியா? எல்லாம் ஆச்சியா? சொல்லு சாமி, வாய் திறந்து நல்ல வாக்கா சொல்லு. முடிச்சு தாரம்னே சொல்லுறீங்க, எனக்கு திருப்தியே படலை. ஒரே வாக்கில் சொல்லணும், உன் மகன் அவனை கெட்ட மாட்டா அப்படின்னு சொல்லு அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லுவ. கால் விட்டு கெட்டிக்காரி. என்னம்மா? அவள் பிளான் போட்டிருக்கா, எங்கேயாவது டூர் போகிறோம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கா உன் மகா. நீ உடனே படபடக்க
அவளை போக விடாமல் தடுக்க மறக்க வைக்கிறேன், உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். அப்படி வெற்றி காது கேட்காது, போயிட்டு வா. எனக்கு காது கேட்கும், உனக்கு காது. சி 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 போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா 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 முதலியார் பெட்டி. முதலில் யார் பெட்டி? கால் ஒன்று. என் மகனே லோகிதாசா, என்ன தவம் செய்தேனடா, எதிர்குலம் ஏதாமல் எதிர்காலம் புலனாகும். வா, ஒரே ஒரு பிள்ளையை பற்றி வேதனையும் பற்றி இருக்கீங்க. உழைக்கிறதுக்கும் உடம்புல பிறமில்லை, வாழ்க்கையில் நஷ்டமும் கடனும் வந்து சேருது. அந்த பிள்ளை தானாக முன்னேறுமா, இல்லாட்ட நாங்கள் தான் எதுவும் செய்யணுமான்னு தெரியலையே கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கலாம். காலம் விட்டுவாங்க. பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று. அடுத்த பைசில் பட்டுக்கோட்டை. இவ்வளவு சொல்லியாச்சுல. நம்பி வந்தேன். வாமா, உன்னுடைய வலியை தீர்த்தார, வேதனையை தீர்த்துருவோம், வெற்றி அடைந்தார். அமைதி அமைதி. 3 மாத கால அவகாசம் இருக்கு. பட்டுக்கோட்டை திருவள்ளிபுரம் அப்படியே உட்காருங்க. முடிச்சு வைப்பேன், குழப்பம் வேண்டாம். அடுத்தால வரும். திருவள்ளிபுரம் போய் உட்காருங்க அப்படியே. அடுத்து பேசுவோம். பட்டுக்கோட்டை மித்தால்புரம் போய் உட்காரலாம். வந்துருங்க, வேலைக்கிழமை காலையில் வந்து பாருங்க. என்ன மாஸ்கெல்லாம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டைப்பாக்கு வித்தவனா. என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான் கருப்பசாமி, என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான், என் கடனை தீர்த்துத்தான்னு கேட்டு வந்தது யாரு? ஆம்பளை பையன் யாரு சோமனாம இருக்கா? நான் சொல்றது பட்டுக்கோட்டை. என் பையன். ஐயா, ஏன் குழப்பறீங்க? நீங்களா நீங்க பேச போறீங்களா, நான் பேசுறத கேட்கறீங்களா? பட்டுக்கோட்டை, என் மகன் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கான், கடனை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டுவாங்க. அடுத்து பட்டுக்கோட்டையில் இடம் சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. வாடா நின்னுக்காங்க. அப்படி ஒரு தொழில் நடத்துறதுக்கு ஒரு இடத்த உனக்கு குத்தகைக்கு முடிச்சு தாரேன், அதில் உனக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு கடனை அடைச்சி தாரேன். உன் மகன் எந்திரிச்சு நடமாடி தெளிவான வழிக்கு வர 9 மாதங்கள் ஆகும். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் உனக்கு வருமானத்துக்கு ஒரு விவசாய இடத்தை வெற்றியாக்கி தரேன். தந்தா போதுங்களா? அதைத்தான் நான் பேசிக்கிட்டு, நீ தான் கேட்கல. இந்தா முடிச்சு தரேன், பையன் படிப்பை வெற்றியாக்கிடுவோம். இந்தா அடுத்த மாதம் எழுதிடுவோம். போ, கால் வந்துட்டு வாடா தம்பி. 3 பேர் வாரிகளை யாரும் ஒரே குடும்பம். சபாஸ். என்னப்பா நிலம்? நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களுடைய பூர்வீக நிலத்துக்குள் முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உலாவுகிறது. அந்த இடம் இப்பொழுது பொது இடங்களாக மாறக்கூடிய நிலைமைகளும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை குடியிருக்கும் நிலைகளை உருவாக்கி உங்கள் பக்கத்தில் இருந்து அதை பிரித்து கொள்வதற்கு ஒரு பிளான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். எனக்கு கை வேணும். இல்லை
சபால் நெல். கையை பிடிச்சி வளைச்சிட்டான். சாமி கடுமையாக வருது என்ன. உட்காருங்க உட்காருங்க. அந்த இடத்துல யாரும் செய்வனை வைக்காமல் காப்பாற்றி உங்கள் உரிமையை நான் வாங்கித்தாரேன். கோவிலுக்கென்று மனதார்மத்தை ஏற்று கொஞ்சம் தானமாக ஒதுக்கி விடுங்கள், ஜெயித்து தந்துடுவேன். போதும்லாடா, வேற என்ன வேண்டும் உனக்கு? நான் வர வைக்கிறேன். 9 மாதத்துக்குள்ள வர வந்துடுவேன். பாப்பாங்க 9 மாதங்கள் செட்டா. பக்கத்தில் வா. வரலாம் வரலாம். வா 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 வரலாம். வெற்றியா இருப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. புண்ணியத்தை அடைவாய் மகனே. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கால் ஒன்று சொல்லலாம். அக்கால தள்ளி விட்டுற பார்த்தியா என்ன? கால் விட மாட்டீங்களோ? அங்கே நில்லுங்க, பிறகு கூப்பிடுறேன். மகனுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? மகன் வாழ்க்கையை பற்றி யார் இருக்கா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? ஒரு ஆள் இருக்க. நீதிமன்றத்தில் கேஸ் யாருக்கு? பிள்ளையின் வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்க்கை நடக்கக்கூடிய குடும்பம் உன்னுடைய குடும்பம். சரியாக 1.25 ஆண்டுகளாக நிறைய செல்வங்களை இழந்து வீட்டில் அமைதி குறைந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால் மனவேதனை அடைந்து கடன்பட்டாய். தொழிலை நோக்கி ஏமாந்ததின் காரணத்தினால் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். மீண்டும் இழந்த செல்வத்தை பெறுகின்ற பாக்கியத்தை கொடுத்தால் போதுமல்லவா? கால் ஒன்று சொல்லலாம். ஏன் இத்தனை பேர் நிற்கிய? திருவிழா நடக்காங்க. ஆடி மாதத்துக்கு வந்து நெல்லுங்க. பலமாக இருக்கும், அருமையாக இருக்கும். பாட்டிங்க வா. இந்தாப்பா கடலை தீர்த்து தரேன், கோடி செல்வம் கொடுக்குறேன்டா. வெற்றி உண்டு மகனே. ஒரு கேள்வி கேட்டுக்கா தாயே, வேற என்ன வேணும்? எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆனந்தம் பெறுங்கள்.